இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இந்த சேனல் வாயிலாக உங்களை நான் சந்திக்கிறேன். ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடுவோம். ரபல ஷடல மடரா மகரோ செட்டலே மடரா பாலோ ஷபரா பலதனா. ஆவியானவரே, நீங்களே எங்களுக்குள் நீங்கள் வாசம் செய்து எங்களை நடத்துகிற ஆவியானவரே, இந்த சேனல் வழியாக ஒவ்வொரு பிள்ளையும் நீர் சந்திப்பீராக. பரிசுத்த ஆவியானவருடைய கிரி இதை கேட்கிற யாவருடைய காதுகளில் விழுவதாக. பரிசுத்த ஆவியானவருடைய பாரம் எல்லாருடைய இருதயத்தை பிடிப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வசனங்களை ஒவ்வொன்றாய் நான் பார்ப்பதற்கு முன்பாக எல்லா வசனங்களையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு நோட்டிலேயாவது உங்கள் இருதயத்திலேயாவது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை எழுதி கொள்ளுங்கள். லூக்கா 8:42 47 வரைக்கும் நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். அதே லூக்கா 13:11 நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 3:16 எழுதி கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 6:19 எழுதி கொள்ளுங்கள். யோவான் 14:16 இதெல்லாம் எழுதி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆவியானவர் அவர் ஜலத்தின் மேல் அசைவாடுகிற ஆவியானவர். மொத்த உலகத்தையும் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஜீவனினாலே தம்முடைய வார்த்தையினாலே இந்த உலகத்தை படைத்தார். வேதம் சொல்கிறது, தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆவியானவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்றால் தேவன் ஆவியாய் இருக்கிறது போல நாமளும் அவருடைய ஆவியிலே நிறைந்து நாம் அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆராதனை என்பது ஆவியில் நிறைந்த ஒரு ஆராதனை தேவன் விரும்புகிறார். ஜீவனுள்ள பலியாக நாம் ஒப்பு கொடுத்து ஆவியிலே தேவனுக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் ஒரு மனிதனிடத்திலே மாம்ச வாழ்க்கை அவர் விரும்பவில்லை. அவர் ஆவியின் வாழ்க்கை அவர் விரும்புகிறார். ஆவியின் வாழ்க்கை என்பது அது ஜீவனும் சமாதானம் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு சொன்னார், நான் சொல்லுகிற வசனங்களோ அது ஆவியாயும் அது ஜீவனமாயும் இருக்கிறது என்று. அன்பான தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்த ஆவியானவர் நம் அனைவரையும் நிரப்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவருடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வர வேண்டும் என்று தேவ ஆவியானவர் விரும்புகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை மாம்சத்தில் வாழ்கிற வாழ்க்கை கிடையாது. இந்த பூமியிலே நாம் எப்பொழுதெல்லாம் மாம்சத்தில் நாம் வாழ்ந்தோமோ அந்த நாளெல்லாம் வீணான நாட்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். மாம்சத்தில் வாழ்வது, மாம்சத்தில் நாம் போராடுவது, மாம்சத்தில் நாம் ஜெயிப்பது, இது எல்லாம் வீணான காலங்கள் என்று ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கிறார். நாம் எப்பொழுதெல்லாம் ஆவியில் நாம் வாழ்கிறோமோ, பரிசுத்த ஆவியில் நாம் நிறைந்து காரியங்கள் செய்கிறோமோ அதுவே பிரயோஜனமுள்ள வாழ்க்கை என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஒரு கிறிஸ்தவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் ஏன் பல பிரச்சனைகளை ஜெயிக்க முடியவில்லை? ஏன் பல வருடங்கள் பல பிரச்சனைகள் தன்னை விட்டு குடும்பத்தை விட்டு போகாமல் இருக்கிறது? ஏன் பல பிரச்சனைகளை மாற்ற முடியவில்லை? எப்பயாவது யோசிச்சிருக்கிறோமா? 5 வருஷம் சபைக்கு போனாலும் போராட்டங்கள், பல போராட்டங்களை மேற்கொள்ள முடியல. யார்? தேவனுடைய பிள்ளைகள்.
10 வருஷம் சபைக்கு போனாலும், ஆண்டவரை ஆராதிச்சாலும், ஆண்டவருக்காக ஓடினாலும் பல பிரச்சனைகள் ஜெயிக்க முடியவில்லை. என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றேன். 14 வயசுல வேதத்தை நான் எடுத்து தேவனுடைய வார்த்தையை அதிகளவு நான் படித்து, ஆண்டவருடைய வார்த்தையை, அன்றைய காலத்தில் லைட்டெல்லாம் கிடையாது, விளக்கு தான், சீமனை விளக்கு தான் வச்சு நாங்கள் அந்த காலத்தில் நாங்கள் படிப்போம். அப்படிதான் ஒவ்வொரு வசனத்தை நான் படித்திருக்கிறேன். ஆனால் அன்றையிலிருந்து இன்றை வரைக்கும் பல கிறிஸ்தவர்களை நான் பார்த்ததுண்டு, ஆண்டவருடைய பிள்ளைகளை நான் பார்த்ததுண்டு. ரட்சிக்கப்படுவாங்க, சபைக்கு வருவாங்க, கொஞ்ச நாள் ஆண்டவருக்காக ஓடுவாங்க, கடைசியில் எதுவுமே நடக்கலன்னு சொல்லிட்டு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் கிறிஸ்தவர்கள் எல்லாம் பேக் சைடு ஆயிட்டாங்க. அப்பா சாமி, கிறிஸ்தவ வாழ்க்கையே நமக்கு போதும், இதுக்கு மேலே நம்ம வாழ்ந்தோம்னா அது நம்ம தாங்க மாட்டோன்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டாங்க. அது எப்பயாவது நம்ம யோசிச்சிருக்கிறோமா? நம்ம கேட்டால் அவங்க எல்லாம் உலக ஆசைக்கு போயிட்டாங்க, அவங்க பின்மாற்றம் அடைச்சிட்டாங்க, பொருளை தேடி போயிட்டாங்க அப்படின்னு நம்ம ஏதோ ஒரு சப்பக்கட்டு தான் நம்ம கட்டுறோம். உண்மையாகவே அப்படி கிடையாது. போராட்டங்கள் கிறிஸ்தவர்களை ஜெயிக்க முடியாமல் தான் பல கிறிஸ்தவர்கள் அவர்கள் வெளியே போய்விட்டார்கள் என்பது உண்மையான காரியம். தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய சகோதரா, வேதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இதோ 38 வருடமாய் இதோ வியாதியாய் கிடக்கிற ஒரு மனிதனை ஆவியானவர் எழுதி வைக்கிறார் வேதத்திலே. 38 வருடம் படுத்து படுக்கையாய் இருக்கிறான். எப்பயாவது யோசிச்சதுண்டா? அவன் பிறந்ததிலிருந்து அந்த நாள் வரைக்கும் நரகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். 38 வருடமாய் அவன் நரக வேதனையிலே அந்த பெத்தஸ்தா என்ற குளத்திலே படுத்த படுக்கையாக கிடக்கிறான். அப்பொழுது இயேசு போய் நின்றார். அவன் வெகு காலமாய் அந்த இடத்துல வியாதியா இருக்கிறேன் என்று கண்டு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன உடனே 38 வருடம் உள்ள பிரச்சனைகள் ஒரு நொடி பொழுதலே அது மாறிவிட்டது என்று வேதத்தில் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன் ஆஸ்திகள் எல்லாம் அவள் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒரு வைத்தியன் கூட அவளை சுகமாக்க முடியவில்லை. அவளுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? 12 வருடமா அச்சுச்சோ நமக்கு இந்த பிரச்சனை மாறுமா, இந்த வியாதி நம்ம விட்டு போகுமா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அவள் வேதனைப்பட்டு கொண்டிருந்தாள். தன்னுடைய ஆஸ்திகளெல்லாம் அழித்து விட்டாள். இன்றைக்கு பல பேர் ஆஸ்திகளை, சொத்துக்களை அழிச்சு ஹாஸ்பிட்டலில் கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நிறைய பேர் என்ன செய்யறாங்க? இதோ கொட்டி அந்த பணத்தெல்லாம் அழிஞ்ச பின்னாடி, ஆஸ்திகள்லாம் அழிஞ்ச பின்னாடி உலகத்துல ஒன்று பின்மாற்றம் அடைஞ்சிடுறாங்க, இல்லைன்னா செத்துறாங்க. அம்மா, தேவனுடைய பிள்ளையே, இயேசு ஜெபாலயத்திலே நின்று கொண்டிருக்கும் பொழுது 18 வருடம் கூனியாய் ஒரு பெண் இருந்தாள். எத்தனை வருடம்? 18 வருடம். ஒரு நாள் பிரச்சனை இல்லை, 2 நாள் பிரச்சனை இல்லை, 18 வருஷம் பிரச்சனை. இயேசு இது கைகளை தொட்டவுடனே அவள் நிமிர்ந்து நின்றாள். மாரோ சேகேலி மாட்டாலா பாட்டாரா. 38 வருடத்தின் பிரச்சனைக்கு ஒரு முடிவை தேவன் கொண்டு வந்தார். 12 வருடம் உள்ள பிரச்சனையை தேவன் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார். 18 வருடம் உள்ள பிரச்சனையை அந்த பெண்ணுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். தேவ பிள்ளையே, ஏன் கிறிஸ்தவர்களுக்கு ஏன் பல வருடங்கள் பிரச்சனை மேற்கொள்ளவில்லை? உங்களுக்கு தெரியுமா? கிறிஸ்தவர்களுக்குள் யாருக்கு தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது ஒரு கிறிஸ்தவன் ரட்சிக்கப்படுகிறானோ, ஒரு புறஜாதியிலிருந்து ரட்சிக்கப்படுகிற அந்த நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் முழுவதுமாக வந்து விடுகிறார். எப்பொழுதாவது நாம் இதை நாம் சொல்லித் தருகிறோமா? எப்பொழுதாவது இதை நாம் பெரிதாக்குகிறோமா?
இயேசுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அவர் பரிசுத்த ஆவியில் பிறந்தவர் தான். யோர்தானிலே அவர் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பெற்றார். பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் இறங்கி வந்தார். தேவ ஜனமே, பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினியை இதோ இயேசு சுமந்தவராய் அவர் சுற்றி திரிகிறார். அதனாலதான் அவர் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை விடுதலை ஆக்கும்படி அவர் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்கிறது. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அவர் அபிஷேகம் பண்ணினார் என்று வேதம் எழுதி வைத்திருக்கிறது. தேவன் ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்குள்ளும் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவர்களுக்குள் இருக்கிறார். தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இருக்கிறார். 38 வருடமுள்ள பிரச்சனையை பரிசுத்த ஆவியானவர் ஒரு நிமிடத்தில் மாற்ற முடியுமானால் உன்னுடைய பிரச்சனை எல்லாம் ஒரு சுண்டக்காய் பிரச்சனை, ஒரு வெண்டைக்காய் பிரச்சனை. நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் ஆண்டவர் சொல்றார், தூசி என்றார், தூசி உதறவிடு என்றார். மாரா சேட்டேலே மாட்டாரா லிபாலா ஷாகரா. ஆவியானவர் எழுதுகிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், உங்களுக்குள் தேவனுடைய ஆவியானவர் வாசமாய் இருக்கிறார் என்று நீங்கள் அறியீர்களா? பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரா? இந்த உடலெல்லாம் அவர் சூழ்ந்திருக்கிறார். உள்ளார பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. இன்னொரு வசனம் சொல்லுது, இதோ உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் இருக்கிறபடியால் அதை பெற்றுக்கொள்ள மாட்டாது. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறபடியால் அவர் உங்களுக்குள்ளார் வாசமாயிருப்பார். நீங்கள் தேவனுடைய சரீரம், நீங்கள் உங்கள் சரீரம் தேவனாலே பெற்றும், சரீரம் எதனால கொடுத்திருக்காராம்? தேவன் இந்த சரீரத்தை கொடுத்தாரா? எதுக்கு தெரியுமா சரீரத்தை கொடுத்தாரு? உள்ளார பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமா தங்குறதுக்காக இந்த உடலை கொடுத்திருக்கிறார். இது நம்ம வாழ்றதுக்கு அல்ல, பரிசுத்த ஆவியானவர் வாழ்றதுக்காக தான் இந்த கண்ணு, இந்த மூக்கு, இந்த வாயு, இந்த கை, இந்த கால் எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் வாழ்றதுக்காக. நான் வாழ்றதுக்கு கிடையாது. நாம் எப்பொழுது நாம் இயேசுவை நாம் இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுது நம்ம வாழ்ற லைசன்ஸ் போயிருச்சு. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார், நமக்குள்ள வாசம் பண்றார். பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாய் இருக்கிறார் உள்ளே. பரிசுத்த ஆவியானவர் அக்கினி மேகமாய் நமக்குள் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இதோ கொழுந்து விட்டு எரிகிற ஆவியானவர், ஞானத்தின் ஆவியானவர், இதோ பல வருடங்களுடைய பிரச்சனைகளை மாற்றுகிற ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். இதுதான் சபைக்கு இன்றைக்கு முக்கிய செய்தி. கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உன்னுடைய பிரச்சனையை, பல வருட போராட்டங்களை உனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மாற்ற அவர் வல்லமை உள்ளவர். 100 வருட பிரச்சனை. ஆபிரகாமுக்கு 100 வயதிலையும் குழந்தை இல்லை, 100 வயதிலே ஒரு குழந்தையும் கொடுத்தார். 100 வயதிலே ஒரு குழந்தையை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்க முடியுமானால் உன்னுடைய பிரச்சனை மாற்றுவதற்கு அவர் மிகவும் லேசான காரியத்தை செய்கிறவர். தினைக்கும் நீங்கள் தினைக்கு செய்ய வேண்டியது, எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாழ்கிறார், எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் ஜீவிக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அவர் எல்லார் மேலும், எல்லாரோடும், எல்லாருக்குள்ளும் இருக்கிற ஆவியானவர் என்று. பழைய ஏற்பாட்டு காலத்தில் எல்லார் மேலே இருந்தார். அதனால தான் மேகஸ்தம்பமாக வந்தார், மேலே வந்தார், மேலேயே போயிட்டாரு. எல்லாரோடும் இயேசு கிறிஸ்து வந்தாரு, இம்மானுவேலாய் வந்தார். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நம்மோடு கூட இருந்தாரு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு மேல பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மனிதனுக்குள் நுழைந்து விட்டார். உனக்குள் பரிசுத்த ஆவியானவர் வாழ்கிறார்.
இது நீங்க வாய் விட்டு சொல்லும் பொழுதே பிரச்சனைகள் ஒட்டைய ஆரம்பிக்கும். நாம் வாய் விட்டு இதோ பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வாழ்கிறார், இதோ வசனம் பவுல் எழுதுறாரு, எனக்குள் வல்லமையாய் கிரியை செய்கிற அவருடைய பலத்தின்படியே எல்லா போராட்டங்களையும் நான் ஒட்டை தெரிகிறேன் என்று. பரிசுத்த ஆவியானவருக்குள் நாம் வாழும் பொழுது, அந்த பார்வை மாறும் பொழுது பிரச்சனைகள் ஒட்டைகிறது. 10 வருட பிரச்சனைகள் ஒட்டைகிறது, 18 வருடங்கள் பிரச்சனைகள் ஒட்டைகிறது, 38 வருடங்கள் பிரச்சனைகள் ஒட்டைகிறது. இது பரிசுத்த ஆவியினால் மட்டுமே தான் முடியும். கிறிஸ்துவ தேவ பிள்ளையை ஜெபத்தை மாத்து, அழுது புலம்புறதை நிறுத்து. உனக்குள் ஒருவர் வந்திருக்கிறார், உனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். வானங்களை சிங்காரித்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இருக்கிறார். யாக்கு சூரியனை இது உண்டாக்கின ஆவியானவர் உனக்குள் இருக்கிறார். இந்த உலகத்தை உருவாக்கினவர், உத்தர மண்டலங்களை உருவாக்கின பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் வாழ்கிறார். இந்த சத்தியம், இது வேதத்தில் மாறாத சத்தியம். இந்த சத்தியத்தை நீ பெரிதாக்கிக்கொள். வேதத்தில் நீ எங்க படித்தாலும் எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்ற சிந்தனையிலே நீ வேதத்தை படிக்கும் பொழுது உன்னுடைய எல்லா பிரச்சனைகள், பாவ கட்டுகள், எல்லா துன்பங்கள், வியாதிகள், எல்லா போராட்டங்கள் உன்னுக்குள் இருக்கிற ஆவியானவர் உடை தெரிவார். பார்வனுடைய ரதங்களுடைய உருளைகளை கழுட்டினார் பார்த்தீங்களா? அந்த ஆவியானவர் உனக்குள் இருந்து பல வருட போராட்டங்களை கழட்டி தூக்கி எறிந்து விடுவார். அதனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வாழ்கிறார் என்று நாம் அறிக்கை செய்யும் பொழுது ஆவியானவர் நமக்குள் இருந்து வெடித்து கிளம்புவார். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஒரு சேகாரா மாட்டாலா பாட்டாரா லீதானா மாலு ஷாகாரா பாலாதானா காரா. பரிசுத்த ஆவியானவரே, நீர் வெளிப்படுத்தின இந்த சத்தியம் அது 30, 60, 100 பலன் தருவதாக, கேட்கிறவர்கள் பரிசுத்த ஆவிக்குள் நடப்பார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வசனத்தை கொண்டு எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆவியானவர் அடுத்த சத்தியத்திலே எனக்கு வெளிப்படுத்தும் பொழுது நான் வீடியோ போடுகிறேன். நிச்சயமாக நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.